அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரிந்து படித்தால் வெற்றி உறுதி அப்படிங்கிற சீரீஸில் மயங்கொலிச் சொற்கள் பார்ட் 6 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 5 வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பாருங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். அனார் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்து அப்படின்னு பொருள். ஓகே, இதற்கான மூலப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாந்து பார்த்தா நம்ம கீழே என்ன உறுப்பு தெரியுதோ அதுதான் இதனுடைய பொருள். ஓகேவா? அப்போ அண்ணாந்து பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து. இது ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த அனார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கான பொருள் வந்து அவர்கள், ஏத்தவர்கள். இதனுடைய மூலப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள். ஓகேவா? வேர்ச்சொல் பொருள் வந்து மனிதர்கள். ஓகே, அடுத்தது அணி அப்படின்னா 15 பொருள் இருக்கு. இந்த 15 பொருளையும் நீங்கள் மெமரி பண்ணீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக மைண்டில் நிற்கவே நிற்காது. ஒரே பொருள் வேர்ச்சொல் என்ன பொருள் அப்படின்னா நெருக்கம் மற்றும் அழகு. ஓகேவா? இப்போ நெருக்கம்னா எப்படி அப்படின்னா, இப்போ உடலால் நெருங்குவது, அதாவது ஒருவர் பக்கத்தில் ஒருவர் நிற்பது, வரிசை, ஒழுங்கு, படைவகுப்பு, கூட்டம், அடுக்கு, அண்மை எல்லாம் ஒரே பொருளில் வருதா? அப்போ ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். உடலால் நெருங்குவது ஒழுங்குபடுத்துதல். அப்போ வரிசை, ஒழுங்கு, படைவகுப்பு, கூட்டம், அடுக்கு, அண்மை எல்லா பொருளும் அந்த ஒரு வார்த்தையில் வந்து. அடுத்தது பொருளால் நெருங்குவது, அழகு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகத்தில் ஒப்பனை, அணிகலன், ஆபரணம் இதெல்லாம் போட்டால் நமக்கு அழகு கொடுக்கும், முகம் வந்து நல்ல பொலிவாக இனிமையாக இருக்கும். ஓகே, இது அன்பு. இந்த அணிக்கும் கீழே வந்து இந்த அன்புங்கிறத எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மனதால் நெருங்குவது. ஆக மொத்தம் அணினா நெருங்குவது அப்படிங்கிற ஒரு பொருள், அழகு அப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ ஒரு உயிரோடு இன்னொரு உயிர் மனதால் நெருங்கி பிணைப்பு தான் அன்பு. ஓகே, அடுத்தது இலக்கணத்தில் செய்யுள் அணி ஓர் ஓம உருவு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது, இல்லை ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னா அதை வந்து சொற்களை அழகாக அடுக்கினால் மட்டும்தான் அது செய்யுள் அணி. அணினாவே அழகு. ஓகேவா? அப்போ அணினா நமக்கு எளிமையாக மைண்டில் நீங்கள் செட் பண்ணுறது என்ன அப்படின்னா நெருக்கம் மற்றும் அழகு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மைண்டில் செட் பண்ணால் போதும். இத்தனை வார்த்தையும் உங்களுக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது மெமரியில் வந்துடும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அணி ரன்னகரத்துக்கான அணி வரும்போது பெரிய பெட்டி, நெற்பொறி, அதாவது பொருட்கள் அப்படின்னு நீங்கள் இதை ஞாபகம் வைக்கலாம். அதான் வந்து வேர்ச்சொல் மீனிங். ஓகே, மெமரி ஷார்ட்கட் வந்து கீழே வந்து வேணும்னா ஒரு பெரிய பெட்டிக்குள் நிறைய நெற்பொறி இருக்கிறது அப்படிங்கிறது வேணும்னா மெமரியில் வைக்கலாம். அதனுடைய வேர்ச்சொல் பொருள் என்னென்னா பொருட்கள். பெட்டிங்கிற ஒரு பொருள், நெற்பொறி அப்படிங்கிறது ஒரு பொருள். ஓகேவா? ஓகே, அடுத்தது அணிகம். அணிகம் நம்ம வந்து அணி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அணிகம். அணிகம்னா அது அப்படின்னாலும் என்னதான் அலங்கரிக்கப்பட்ட அழகு பொருட்கள் தான். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அலங்கரிக்கப்பட்ட வாகனமும் சேர்ந்து வருது. அழகு பொருட்கள், அலங்கரிக்கப்பட்ட வாகனம். அணிகலம், நகை, அணிகல பெட்டி இதெல்லாம் வந்து அழகு பொருட்கள்லாம் வந்துடும். அலங்கார வாகனம், அதாவது அரசர்கள் செல்லக்கூடிய அந்த சிவிகை அப்படின்னா பல்லாக்கு, அது ஊர்தி. அரசர்கள் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் வந்து எப்படி அலங்கரிக்கப்பட்டு தானே போகுது. அப்போ அணிகம்னாவே அலங்கரிக்கப்பட்ட அழகு பொருட்கள் அப்படிங்கிறது மீனிங்கில் வந்துடும். ஓகே, அடுத்தது அணிகம். இந்த ரெண்டு அணிகமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பொருள் தான். ஓகேவா? மேக்சிமம் வந்து இந்த தன்னகரத்துக்கான நான், நீ, அது சார்ந்து வர பொருள் நேமை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரன்னகரமாக மாற்றியிருக்காங்க. அது இந்த தமிழ் அகரமுதலியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ரன்னகரத்துக்கு இந்த இது உள்ள சொல்ல எல்லாம் ரன்னகரத்துக்கு மாற்றிட்டாங்க. அதனால அது சேம் மீனிங்கில் தான் கிட்டத்தட்ட வருது எல்லாமே. ஓகே, இப்போ வந்து திரண்ட மனிதர், அதாவது இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா படை, சேனை, கூட்டம். அப்போ படையினாலும் சரி, சேனைனாலும் சரி, கூட்டம்னாலும் சரி, மனிதர்கள்
சேர்ந்தது, படை வீரர்கள் சேர்ந்த கூட்டம் அப்படின்னு வச்சிடலாம். இதுலேயும் வந்து சிவிகை வருதே, அப்போ இங்கேயும் சிவிகை வருது. இந்த சிவிகை வந்து பல்லக்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனம். அந்த காலத்தில் வந்து மணப்பெண்ணை வந்து இந்த சிவிகையில் பல்லக்கில் அழைச்சிட்டு போவாங்க. இந்த சிவிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து டோலி. அதாவது மலைப்பாதையில், இப்போ வந்து ஐயப்பன் கோயில் இந்த மாதிரி வந்து மலைப்பாதையில் வந்து அந்த உடம்பு முடியாதவங்களை தூக்கிக்கிட்டு போகிற சிவிகை. ஓகேவா? மனிதர்களை வந்து வைத்து ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சு தூக்கிக்கிட்டு போகிற அந்த சிவிகை, அதை வந்து டோலின்னு சொல்கிறது. அந்த சிவிகை தான் இது. அப்போ மனிதனை மனிதன் சுமப்பது. அப்போ இங்கேயும் வந்து மனிதர்கள். அப்போ வந்து அணிகம், இந்த அணிகம்னாவே மனிதர்கள் அப்படின்னு வந்துடும். அந்த மனிதரை சுமக்கக்கூடிய வாகனம், மனிதனை மனிதன் சுமப்பது. ஓகேவா? அப்படிங்கிற பொருள். ஓகே, இதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் படிக்கணுமா? தேவையே இல்லை. ஓகேவா? அதனால மயங்கலி சொற்களை பற்றி கவலை வேண்டாம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட வரேன். நன்றி.